அபிராமி. சரண்யா, நீலாம் ஒரு பெரிய மனுஷியாடி. மேடம் இங்க பாருங்க. நீ தைரியமான பொம்பளையா இருந்தா நேருக்கு நேரம் நின்று என் புருஷன் கூட மோதி இருக்கணும். மேடம் வெளியே வாங்க. நல்ல மாதிரி நடிச்சு அவரு முதுகுல குத்திட்டேடி பாவி. தொட்டீங்க. என்ன சொன்ன? என்னடி சொன்ன? அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து என்ன சொன்ன? நமக்குள்ள சண்டெல்லாம் வேண்டாம், சமாதானமா போயிடலாம், உங்க கல்குவாரியை உங்ககிட்ட கொடுத்துறேன்னு சொன்னியா இல்லையா? ஆனா அப்ப கூட நான் உன் பேச்ச நம்பலடி. ஆனா என் புருஷன் உன் நாடகத்தை நம்பிட்டாரு பாவி. உன் பேச்ச நம்பி உன்கிட்ட சமரசம் பேச வந்தவர அநியாயமா கொன்னுட்டேடி படுபாவி. உன்ன மாதிரி கொலகாரிக்கலாம் எதுக்கடி கலெக்டருங்கிற பதவி, எதுக்கடி இந்த மான மரியாதை எல்லாம்? ஏய், உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். உன்னை சதீஷ், எஸ் மேம். போலீஸ் கஸ்டடியில் ஒப்படைங்க. எஸ் மேம். வாங்க. ஏய் விடுங்கடா. வாங்கம்மா. விடுங்கடா. கேளுங்க. வாங்க. விடுங்கடா. ஏய், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். உன்னை நான் கொன்னுட்டுதான் என் பொட்டையை பூமியை நான் அழிப்பேன். உன்னை விட மாட்டேன்டி. விட மாட்டேன். ஏய் சரண்யா, நான் உன்னை விட மாட்டேன். விடுங்கடா. விடுங்க. சரண்யா, நான் உன்னை விட மாட்டேன். உடம்பு எப்படி இருக்கு கோபி? பரவாயில்ல மேடம், தலையில மட்டும் கொஞ்சம் வலியா இருக்கு. கோபி, உன்னை யார் அடிச்சாங்கன்னு தெரியுமா? தெரியும் மேடம், சுப்பிரமணியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நடிச்சாங்க. நினைச்சேன் அவன் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்வான். இதுக்கு பதிலடி நான் அவனை கொடுக்குறேன். வேண்டாம் மேடம், எதுக்கு பிரச்சனையை வளர்த்துட்டே போறீங்க? நான் அவன் நடிச்சதுக்கு அவன் என்ன திரும்ப அடிச்சிட்டான். இது எப்படி விட்டுருவோம்? நீங்க பதிலடி கொடுக்குறேன்னு போய் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆமாம்மா, என் புள்ள சொல்றது சரிதான். பதிலுக்கு பதில் இறக்கிட்டா இதுவே முடிவில்லாம போயிட்டே இருக்கும். இல்லப்பா, நான் அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொண்ணு. எனக்கு பாதுகாப்பு கொடுக்குற கோபி அடிச்சிருக்கானா அது என்னையே அடிச்ச மாதிரி. இதை நான் சும்மா விட மாட்டேன். இத பாருமா, இந்த பிரச்சனையெல்லாம் என் பிள்ளைக்கு வேண்டாம். அவனை நான் பேசாம என் ஊருக்கே கூட்டிட்டு போயிடுறேன். அப்படி நீங்க போனீங்கன்னா அது சுப்பிரமணிக்கு பயந்து ஓடின மாதிரி ஆயிடும். இனிமே கோபிக்கு அவனால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். என் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவனை டீல் பண்ற விதமே வேற யாருக்கும். சாருக்கு இது தெரிய வேணாம் மேடம், நம்ம லெவல்ல இதை முடிச்சுக்கலாம். அதே தான் நானும் சொல்றேன். இந்த பிரச்சனையை என்கிட்ட நீ விடு, நான் அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னாலதான் உனக்கு எல்லா கஷ்டமும். சாரி கோபி. ஐயோ, என்ன மேடம் என்கிட்ட போய் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? சரி, உடம்பு பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். ஹாஸ்பிட்டல் செலவு பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன். வரேன்ப்பா. சரிம்மா. வரேன். பாய். ஏதாவது சாப்பிட்றியாடா? இல்லப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துடுங்க. கலெக்டர் சரண்யா ஐஏஎஸ் ஸ்பீக்கிங். அக்கா வாழ்த்துக்களுக்கா, நீ கலெக்டர் ஆனதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. டேய், நான் இவ்வளவு தூரம் சாதிச்சதுக்கு நீயும் ஒரு காரணம். நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கா எனக்கு போய் நன்றி அது இதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என் கடமைக்கா. அக்கா வாழ்த்து போன்ல மட்டும் இல்ல, இப்ப பொக்கையோட நேர்லயே வரேன் பாரு. டேய், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ உன் முகம் காட்டாம இருக்கிறது தான் நல்லது. அக்கா என்னக்கா? சின்னா, ஃபோன்ல வாழ்த்துக்கள் சொன்னல, அது போதும். வெயிட் போனேன். வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கலெக்டர் ஆனவனா அதிகாரம் பண்றாங்க. ஆனா அக்காவுக்கு எந்த கேரக்டர் போட்டாலும் ஷூட் ஆகுது.
அது எப்படாச்சுன்னா? அந்த பொண்ணு எப்படி இருக்காடா? நல்லா இருக்கா சார்? ஆமா சார், நான் கூட போய் பார்த்துட்டு வந்தேன். பசங்களோட நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கா. அவகிட்ட நான் ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும். நீ வரும்போது அவளை கூட்டிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். பரவாயில்ல, உன் வீட்லயே போய் பேசிட்டு வரலாம். வா. சார் 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 என்னடா? சார் நைட் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாமே. ஏன் இப்ப நல்ல நேரம் இல்லையா? நான் இப்பவே அவகிட்ட பேசி ஆகணும். வா போலாம். சார் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார். ம். அவ தப்பிச்சு போயிட்டா சார். என்ன? ராஸ்கல். ஒழுங்கா நீ பாத்துக்க வேண்டியதானே உன்கிட்ட ஒப்படைச்ச. எப்படி தப்பிக்க விட்ட? என் மனைவி கோட்டை விட்டா சார். அந்த பொண்ணு ரொம்ப ஷார்ப்பு சார். நம்ம மேல ஏதோ ஒரு டவுட் வந்துதான் அந்த பொண்ணு ஓடி போயிட்டா சார். ஏய், அவளை வச்சு அபிராமிய ட்ராப் பண்ணலாம் நினைச்சு தொலைச்சிட்டியடா. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார், அவ இருக்க இடத்த எப்படியாவது கண்டுபிடிச்சிடறோம். ஏய், ஒண்ணு கிழிக்க வேண்டாம். ஒரு சின்ன பொண்ணு உங்களால பாத்துக்க தெரியல. உங்களை எல்லாம் கட்டி மேய்க்கிறத வேஸ்டா. என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, போங்க. ஏய், போங்கடா. தடிமாடு மாதிரி இருக்கானுங்க. ஒரு சின்ன குழந்தைய பாத்துக்க தெரியல. ராஸ்கல்ஸ். ச்சே. குட் மார்னிங் சார். வாமா, உட்காரு. ஏசி சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு நீ வருவேன்னு. என்ன விஷயமா? என் கார் டிரைவரை ஒருத்த ஆள் வச்சு அடிச்சிருக்கான் சார். அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்திருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுமா. லாஸ்ட் ஃப்ரைடே என் ஃப்ரெண்டுக்காக நான் பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். அங்க ஒருத்த என் கையை பிடிச்செடுத்து கலாட்டா பண்ணிட்டான். என்ன காப்பாத்துறதுக்காக என் டிரைவர் கோபி அவனை அடிச்சிட்டாரு. அதுக்கு பழிவாங்கிறதுக்காக டிரைவர் கோபி தனியா போயிட்டு இருக்கும்போது அவன் ஆள் வச்சு அடிச்சிட்டான் சார். இப்ப கோபி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நீங்க தான் இந்த கிரிமினல் மேல ஆக்ஷன் எடுக்கணும். உங்க டிரைவர் அவங்க ஆளுங்க தான் அடிச்சாங்கன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியுமாமா? கோபி அடிக்கும்போது சுப்பிரமணி மேலேயே கை வச்சுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சார். அதுவும் இல்லாம கோபி இந்த ஊருக்கு புதுசு சார். அவனுக்கு எதிரின்னு சொல்லிக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது. சரி, உங்க டிரைவர் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லுவாராமா? கண்டிப்பா சொல்லுவார் சார். சரிம்மா, நீ சொன்னதை அப்படியே கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. உன்கிட்ட கலாட்டா பண்ணது யாருன்னு தெரியுமா? அவன் பேரை மட்டும் இல்ல சார், அவன் அட்ரஸையும் சேர்த்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். வெரி குட்மா, அதையும் சேர்த்து எழுதி கொடு. ம். கான்ஸ்டபிள் சார். ஒரு பேப்பர் பேனா எடுத்து இவங்க கிட்ட கொடு. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கட்டும். ஓகே சார். இந்தாங்கம்மா. என்னங்க சார்? இது போதும்மா, நான் கவனிச்சுக்கிறேன். நீ கிளம்புமா. தேங்க்யூ சார். சுப்பிரமணி, பெரியவரே, என்னங்க தைக்கணுமா? ஆமாம், இதில் கொஞ்சம் பிஞ்சு கொடுங்க. போச்சு தைச்சு கொடுத்துறீங்களா? அதையும் கொடுங்க. ஆ, நான் சேர்த்து தச்சு தரேன். இந்தாங்க. சில்லறை இல்லையேப்பா. நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். சரி சரி.
மரும ஒருத்தனை பிச்சைக்காரனும் ஆக்கக்கூடாது, திருடனும் ஆக்கக்கூடாது, உழைப்பாளியே ஆகணும். இந்த தொழிலுக்கு நான் அப்படி தான் வந்தேன். 5-10 கஷ்டப்படுற என்கிட்டே திருடிய நீ எல்லாம் மனுஷனே இல்லைடா. சீ போடா திருட்டு ராஸ்கல். ரொம்ப நன்றிம்மா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதை காப்பாற்றி கொடுத்தது காசு பணம் இல்லைம்மா, இது என்னோட ஒரு நாள் உழைப்புமா. வாமா. வாமா. உட்காருமா. எவனும் பொழைச்சி சம்பாதிக்க ஆசைப்படலை, திருடி திங்கத்தான் ஆசைப்படுறாங்க. பாத்தியா எப்படி இருக்காங்கன்னு. ஆமா, உன் பேர் என்னம்மா? இயேசுவே, வாய் பேச முடியலைனாலும் ஆண்டவர் உனக்கு அசாத்தியமான தைரியத்தை கொடுத்துருக்காரு. ஒரு திருடனையே வளைச்சு பிடிச்சிட்டியே. ஆமா, உன் வீடு எங்கம்மா இருக்கு? உங்க அம்மா அப்பா? கர்த்தரே, நீயே என்ன மாதிரி தானா? ஒரு அனாதைக்கு ஒரு அனாதை தான் ஆதரவு. ஆமா, நீ இந்த தாத்தா கூடவே இருந்தறியா? என்னம்மா யோசிக்கிற? உனக்கு நான் துணையா இருப்பேன், எனக்கு நீ துணையா இருமா. என்னம்மா சொல்ற? ஏம்மா, இந்த தாத்தாவோட இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? சொல்லுமா. காஃபி எடுத்துக்கோங்க. என்ன விஜி, என்கிட்ட ஏதாவது பேசணுமா? கொஞ்ச நாளா நான் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதோ பறிகொடுத்த மாதிரியே இருக்கேள். என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜி. என் கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுன்னு நீங்க உதவி செஞ்சேள். உங்க கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா யாருன்னு போய் பாரு. யாரை பார்க்கணும் நீங்க? சுப்பிரமணிய வீடு தானம்மா? ஆமா சார். அவன் இருக்கானா? இருக்காரு. வாங்க. சார், என்ன விஷயம் சார்? சுப்பிரமணிய நீ தானே? ஆமா சார். அசிஸ்டன்ட் கமிஷனரோட டிரைவரை ஆளை வச்சு அடிச்சு கொல்ல முயற்சி பண்ணிருக்க, அதனால உன்னை அரெஸ்ட் பண்றேன். சார், என்ன சார் சொல்றீங்க? அவனை நான் அடிச்சேனா? உண்மையை சொல்லனா அவன் தான் சார் என்ன அடிச்சான். உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தகவல் கொடுத்தது வேற யாரும் இல்லடா, ஏசி மகளே நேரடியா வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. மகனே, பெரிய இடத்துல மாட்டிருக்க, ஒழுங்கா வந்தேன்னா தப்பிப்ப, இல்லைன்னா உன்னை அடிச்சு எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். சார், நானும் அந்த பொண்ணு காதலிச்சிட்டு இருக்கோம் சார். கொஞ்ச நாளே எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, அதனால அந்த பொண்ணு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பா. இதை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் சார். ஏய், தப்பிக்கிறதுக்காக காதலுக்கு இதெல்லாம் புதுசா ஒரு கதை சொல்றியா? சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றதை கொஞ்சம் நம்புங்க. வேணா உங்க முன்னாடியே நான் போன்ல அவகிட்ட பேசி காட்டுறேன். ஏய், அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம்னு சொல்றேன்ல, நடரா ஸ்டேஷனுக்கு. சார் ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நான் எங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சும்மா பேசிக்கிட்டே இருந்தேன்னா வாய் மேல போடுவேன். அதெல்லாம் விஷயம் தெரிஞ்சு வரட்டும். வாடா ஸ்டேஷனுக்கு. சார், என்ன நம்புங்க சார், நான் எதுவும் பண்ணல. தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் கேளுங்க சார். Please சார். அவர் எதுவும் சார், பண்ணவே இல்ல. சொல்றதை கேளுங்க சார். ஹலோ அக்கா, நான் விஜய் பேசுறேன்க்கா. நம்ம சுப்பிரமணிய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அசிஸ்டன்ட் கமிஷனரோட டிரைவரை இவர் ஆள் வச்சு அடிச்சிட்டாராம். அதான் போலீஸ் புடிச்சிட்டு போறாங்கக்கா. சரி சரி, நான் பாத்துக்கறேன் விடு. சரி அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படாத, போன் வை. அப்பா, கேவி வீட்ல இல்லப்பா. யோ யோ யோ, வள்ளிகொண்டு வந்துக்கிறேயா. எப்படியாக்கி இது உடம்பு? ஐயா, உன்னாண்ட தானே கேக்குறேன். எப்படிக்கு இது உடம்பு?
ரொம்ப வலிக்குதாயா எப்ப வந்த வீட்டுக்கு ஏன் தலையெழுத்த பாத்தியாயா அடிபட்டு கிடக்குற பூசணுக்கு பக்கத்துல உட்காந்து சவசனை பண்ணணும்னு என் மனசுக்கு வந்து அச்சினே கீது ஆனா எதுக்குமே வழி இல்லாத மாதிரி உன்னை வேத்து மனுச்சு மாதிரி வந்து பாக்குற அளவுக்கு ஆண்டவன் என்ன வச்சுக்கினான் பாத்தியா அத்தை நினைச்சாதான் என் மனசுக்கு ஃபீலிங் ஆகுது யோ என்னயா பொசுக்குன்னு கோச்சிக்கிற உன்னை ஆஸ்பத்திரியில வந்து பாக்கலன்னு தானே நீ கோமாக்கிற எனக்கும் வந்து பாக்கணும் தான் ஆசையா இருந்தது எல்லாம் அந்த வீட்ல இருக்குத கேள்வி அது பேசு உங்க அம்மா தான் அதான் வந்து பாக்க கூடாது ஆமாயா அதே அம்மா தான் ஆஸ்பத்திரி அண்ணியும் வந்து பாக்க கூடாது வீட்டு அண்ணியும் வந்து பாக்க கூடாதுன்னு அம்மா கட்டன் ரைட்டா சொல்லிச்சு தெரியுமா